அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1240வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 இருக்கின்றன. முதலாவது ரத்து சலாம். ஒருவர் எங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டால் அந்த சலாத்திற்கு நாம் பதில் சொல்லுவது. ஒருவர் எங்களின் மீது சலாம் சொல்லுதல் என்பது அவரின் மீது சுன்னத். ஆனால் சலாம் சொல்லிவிட்டால் அந்த சலாத்திற்கு நாம் பதில் சலாம் சொல்வது எங்களின் மீது கடமை. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான், وَإِذَا حُيِّيتُمْ بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا أَوْ رُدُّوهَا. உங்களுக்கு யாராவது சலாம் சொல்வார்களாக இருந்தால், ஒரு வாழ்த்து சொல்லுவார்களாக இருந்தால், முகமன் கூறுவார்களாக இருந்தால், அவர்களுக்கு அது போன்றதை நீங்கள் திரும்ப சொல்லிவிடுங்கள், அல்லது அதைவிட அழகானதை சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையில் சொல்லுகிறார். எனவே ஒருவர் சலாம் சொல்லுகிற பொழுது அந்த சலாத்தை நாம் கேட்டோமாக இருந்தால் அதற்கு நாம் பதில் சலாம் சொல்லுதல் எங்களின் மீது கடமையாகிறது. இரண்டாவது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஇயாதத்துல் மரீத். ஒருவர் நோயுற்றிருக்கிறார் என்று கேள்விப்பட்டால் அந்த நோயாளியை நலம் விசாரிக்க செல்லுவது. அது யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு தெரிந்த ஒருத்தர், அது உறவுக்காரராக இருக்கலாம் அல்லது உறவில்லாதவராக இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், காபிராக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் நோயுற்றிருக்கிறார் என்று கேள்விப்படுகிற பொழுது அவரிடத்திலே நலம் விசாரிக்க செல்வது, அதிலும் குறிப்பாக ஒரு முஸ்லிம் என்றால் அவருடைய விஷயத்தில் நலம் விசாரிக்க செல்வது கடமை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது விஷயம், இத்திபாஉல் ஜனாயிஸ். ஜனாசாக்களிலே கலந்து கொள்வது, அல்லது ஜனாசாக்களை பார்க்க செல்வது, அல்லது ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்வது. ஜனாசாவை அடக்கம் செய்கிற ஆண்களாக இருந்தால் ஜனாசாவை அடக்கம் செய்கிற வரைக்கும் பின்தொடர்ந்து செல்வது, இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவதாக சொன்னார்கள், வ இஜாபத்துத் தஅவா. யாராவது ஒருத்தர் ஒரு விருந்துக்கு அழைத்தால், அல்லது ஒரு திருமணத்திற்கு அழைத்தால், ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுக்கு அழைத்தால், மார்க்கம் அனுமதித்த ஒரு விஷயத்திற்கு அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதிலளித்து கலந்து கொள்வது. ஒருவர் வலிமாவுக்கு கூப்பிடுகிறார், அல்லது ஏதோ ஒரு நிகழ்வுக்கு கூப்பிடுகிறார், அவருடைய வீட்டிலே நடக்கிற ஒரு நல்ல விஷயத்திற்கு கூப்பிடுகிறார், ஒரு சாப்பாட்டுக்கு கூப்பிடுகிறார் என்றால் அதற்கு பதிலளித்து கலந்து கொள்வது அழைக்கப்பட்ட முஸ்லிமின் மீது கடமையாகி விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஐந்தாவது விடயம், ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், அவர் சொல்லுகிற வார்த்தை எங்களுக்கு கேட்குமாக இருந்தால் அவருக்கு யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக என்று அவருக்கு நாம் பதில் சொல்வது எங்களின் மீது கடமையாக இருக்கிறது. இந்த 5 விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த விடயம்